வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக நம்ம போட்ட ஹவு டு டிரைவ் பைக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எல்லா வீடியோஸ்க்கும் கொடுக்கணும். அடுத்தடுத்து நம்ம போகிற வீடியோஸ்க்கும் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து பாதி ஒரு 10 நிமிஷம் எடுப்பட்ட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ முழுசாக பார்த்தா தான் எனக்கு அதில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபாக இருந்தாலும் சரி, ஒரு லைக்காக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கமெண்டாக இருந்தாலும் சரி, அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். எப்படி சொல்கிறது, அது வந்து எனக்கு ஒரு எப்படி ஒரு 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 படி, ஒரு ஸ்டெப் நான் மேலே போகிறதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். எனக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன்ல, சக்தி இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம இன்ஸ்டா ஐடியில் வந்து நமக்கு டிஎம் பண்ணி கூட சொல்லுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா MT-115 பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்கும். நான் ரிவ்யூவை தாண்டி ஓனர்ஷிப் வீடியோவாகவும் தான் இருக்கும். பேக்ரவுண்ட் தெரியுதா? ஸோ நம்ம விஜயண்ணா வந்து சிஎம் ஆகிட்டாங்க. அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நல்லா போட்டுக்கோங்க. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து டேரெக்டாக வீடியோ கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து MT-யை வாங்கியாச்சு. நீ நான் அவனும் தான் போகிறோம். நீ டேரெக்டாக போய் பெட்ரோல் பங்க் போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வண்டியை கொண்டு நேராக ரிவ்யூ செக்ஷன் போயிட வேண்டியதாங்க. இது ரிவ்யூ ப்ளஸ் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவாக தான் இருக்கும். அண்டு பார்ப்போம், முடிஞ்சால் டாப் அண்ட் ஏற்றி பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். வீடியோ பாதியிலே போயிடுறீங்க, அது ஏன்னு தெரில. ஏதாவது என்கிட்ட ஏதாவது குறைகள் இல்லை போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லிடுங்க. போர் அடிக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபன் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் டைரெக்டாக என்கிட்ட சொல்லிடுங்க, நான் சரி பண்ணிடுறேன். ஸோ வீடியோ லென்த்தாக இழுக்க வேணாம், அதனால் நம்ம டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக நம்ம ஏரியாவில் தாண்டி வந்து உங்களுக்குள்ளே பார்த்தா நம்ம விஜயண்ணாவுக்கு வந்து பெரிய ஒரு பேனர் மாதிரி போட்டிருந்தாங்கங்க. அது போக இன்றைக்கி நம்ம வீடியோ ஷூட் பண்ணுற அன்னைக்கு திரு சி ஜோசப் என்னும்னா அப்படின்ற ஒரு டைட்டிலில் நானே எங்கள் அப்பா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லிட்ரலி ஆக்சுவலி அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கண்ணே கலங்கிடுச்சு. அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டார். பதவிக்கு வரக்கு முன்னாடியும் சரி, பதவிக்கு வரதுக்கும் சரி, ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டு ஃபைனலி சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றுட்டார். அண்டு ஒரு 3 அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு, 3 இதுக்கு சைன் பண்ணியிருக்காரு. ஒன்று 200 யூனிட் ஃப்ரீ, அண்டு பெண்களுக்காக சிங்கப்பெண் திட்டம் சொல்லிட்டு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து போதை தடுப்பு பிரிவு, இது 3க்கும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அஸ் அ விஜய் ஃபேனாக ஐ ஃபீல் ப்ரௌடு. பிகாஸ் நம்ம இத்தனை வருஷம் நம்ம சினிமாலே பார்த்த ஒருத்தர் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படின்றப்போ யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் என்னென்னமோ சொன்னாங்க, பட் நம்ம கையில் இருக்கிறத நம்ம தான் கொண்டு வந்து அவரை இந்த இடத்துல நிறுத்தியிருக்கோம். ஸோ விஜய் நான் வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாருன்னு நம்பின எல்லாருக்கும், எனக்கும், அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். ஸோ எனக்கு சொல்ல தெரியல, பட் ஐ ஃபீல் குட். நல்லா இருக்குது ஒரு அந்த ஃபீல் வந்து. பட் மிஸ் பண்ணுறதுனா, இனி அண்ணனை படத்தில் பார்க்க முடியாது, டான்ஸை பார்க்க முடியாது, பாட்டு பாடுறது கேட்க முடியாது, ஆடியோ லான்ச் இருக்காது, சில பல விஷயங்கள் தான். பட் பாகுபலியில் சொல்கிற மாதிரி தெய்வம் நம்ம கூட வருது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரோடு ஃபுல்லாக டிவிக்கு தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. ஆக்சுவலி அவன் டிஎம்கே, ஓகேவா. இந்த 2 நாளாக என்னை போட்டு விட்டுக்கிட்டு இருந்தான். திருமாவளவன் வந்து இந்த மாதிரி சீட்டு தரலை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ இன்னும் நமக்கு இது வரலைன்றனால அவன் என்ன பண்ணான், என்னை போட்டு வம்புழுத்துட்டு இருந்தான், இப்படின்னு இருந்தான். இன்றைக்கி ஃபோன் அடிக்கிறேன், நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்குதுங்க. ஃபோன் எடுத்தால் அவனுக்கு நான் பேசணும் இருக்குது அவனுக்கு. ஸோ உங்கள் கேங்லேயும் இந்த மாதிரி யாராவது இருப்பானுங்களே, அவனுங்களை வந்து டேக் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாடிப்பட்டி பைபாஸு. இதுலேருந்து இங்கிட்டு போனால் வாடிப்பட்டி, இங்கிட்டு போனால் மேலூர். ஸோ அப்படியே இந்த என்விரான்மெண்ட்டை பாருங்களேன், ஃபுல்லாமே வயக்காடு. அண்டு அது வந்து அலர்கோயில் மலை, இது வந்து தென்னை மரம்,
ஃபுல்லாமே நல்லாயிருக்கும் இந்த இடம். நேற்று நான் யதார்த்தமாக இந்த சைடு வந்தேன், நான் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ நேற்று தான் வந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சா, அதனால் இங்கே வீடியோ எடுத்தால் உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் காட்டலாமேன்னு தான் இந்த சைடு வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஓப்பன் மட்டும் பண்ணிட்டானுங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு நம்ம ஏதாவது நல்ல பிளேஸாக பார்த்து அப்படியே பைக்கை நிப்பாட்டி நம்ம இன்றைக்கி இந்த MT-115 ரிவ்யூ எடுத்துருவோமா? சரி, ஓகே, வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக் ஒரு சினிமேட்டிக்கில் காட்டுறேன். ஸோ 1 2 3. இதுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா க்ரீனிஷாக தான் இருக்கும். அதுவே நம்ம தென்னை மரம்லாம் இருக்குல்ல. ஸோ MT-115 ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு 150 செக்மெண்ட்டில் டாப் பவர் வைஸும் சரி, லுக் வைஸும் சரி, ப்ரைஸ் வைஸும் சரி பங்கமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கான். ஸோ எத்தனை பேருக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வண்டியை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா இன்ஜின் சைட்லேருந்து வந்துடுவோம், ஓகேங்களா? ஸோ இன்ஜின் வச்சு நம்ம பார்த்துட்டோம்னா 18.7 ஹார்ஸ்-பவரும் டார்க் வந்து 14.7 இருக்குது. ஸோ ஒரு 150 சிசிக்கு ஒரு நல்ல பவர் தான். அதே மாதிரி இதில் வந்து V3யோட இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் VVA பவர் இருக்குது. ஸோ நம்ம வந்து டாப் அண்ட்ஸ் போகும்போது பவர் வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவைஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்டு லிக்விட் கூல் இன்ஜின் தான், 4 ஸ்ட்ரோக் பைக்கு. அண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் இருக்குது. ஸோ இதில் புதுசாக இந்த அப்டேட் வந்திருக்காங்கன்னா இந்த எம்டிக்கும் புதுசாக வந்திருக்க எம்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ புதுசாக வந்த எம்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. அண்டு ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ் இருக்கும், டர்ன் டு டர்ன் நேவிகேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் வந்து அது எதுவுமே கிடையாது. இதில் வந்து டேஸ் பார்த்தோன்னா இப்போ டியூயல் சேனல், முதல்ல சிங்கிள் சேனல் தான் இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், பேக் கிடையாது. ஸோ இப்போ வந்து டியூயல் சேனல் ABS யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 150 சிசிக்கு என்னென்னா நம்ம கொடுக்கணுமோ அது எல்லாமே எமகா அடித்து தெளிச்சிருக்கானுங்க. அண்டு இன்ஜின் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ஜாப்பனீஸ் இன்ஜின். ஸோ ஸ்மூத் வந்து பக்காவாக இருப்பான் பையன். வந்து அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஜின் வந்து அதிகமாக ஹீட் இஷ்யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். நம்ம இன்னும் MT வச்சு நான் லாங் ட்ரைவ் போடல. ஸோ கண்டிப்பாக MT வச்சு ஒரு லாங் ட்ரைவ் அடித்து பார்ப்போம். அப்போ தான் தெரியும் MTயோட அந்த அதாவது இன்ஜின் ஹீட் ஆகிறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லுக் வைஸ் வந்து சொல்லவே தேவை கிடையாது. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 150 சிசியில் நீங்கள் பைக் தரீங்கன்னா MTயை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 சிசியில் ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா கூட தான். பட் பவர் இருக்குது, லுக் இருக்குது, அண்டு பர்ஃபார்மன்ஸில் எல்லாமே தேவையான எல்லாமே அடிச்சுக்கலாம். இப்போ இருக்கிற 200 சிசி செக்மெண்ட்லேயே காம்படிட்டராக வந்து ஆள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கான் சொல்லப்போனால். வேறு வந்து ஓகே ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், பவராக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், அண்டு டிசைனிங் வைஸ் ஓகே, சேஃப்டிக்கு வந்து ABS இருக்குது, இதெல்லாம் ஓகே. பட் மைனஸ்ன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சீட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இது வந்து சின்னது, அம்மா யாராவது உட்காரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க உட்கார்ற மாதிரி இருக்கும். அண்டு ரேடியேட்டர், ஸோ நிறையா பேர் சொல்கிற முக்கியமான விஷயம் வந்து MTயாக இருந்தாலும் சரி, R15 இருந்தாலும் சரி, ஸோ நிறையா சொல்கிற ஒரே விஷயம் வந்து ரேடியேட்டர் ஃபேனில் தான் அதிகமாக மிஸ்டேக்ஸ் வரதா சொல்கிறாங்க. MT வாங்க போகிறீங்கன்னா முடிஞ்சது ஒரு ரேடியேட்டர் ஃபேன் வாங்கி வச்சுக்கோங்க, தேவைப்படும். அண்டு பெருசாக வேறு எதுவும் கிடையாது, அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது நம்மக்கிட்ட இருக்கிற வந்து பிளாக் வேரியண்ட்டு. ஸோ இது ப்ரைஸுமே கொஞ்சம் கூட தான். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து நாங்கள் பிளாக் சூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி தான் நாங்கள் பிளாக் எடுத்தோம். ஸோ ஆமாங்க, அதை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஹெட்லேம்பில் வந்து LED யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விசிபிலிட்டி பத்தலைன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து புதுசாக ஃபாக்லைட்ஸ் போட்டிருக்கான். ஸோ அது விசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இனி டேரெக்டாக நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட போய் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, பைக் ஓட்டுனதில் என்னென்ன ஃபீல் பண்ணியிருக்கான், ப்ளஸ் அண்ட் மைனஸு, அப்புறம் எதுக்கு இந்த பைக்கெலாம் எடுத்தான்னு சொல்லி அவன்கிட்ட சில விஷயங்கள் கேட்போம். ஸோ வாங்க போகலாம். கேட்குதா சவுண்டு? நல்லாவே கேட்குது காய்ஸ். ஸோ தான் கிராமத்தில் இருந்தால் இந்த மாதிரி சவுண்ட்ஸும் நிறையா கேட்கலாம். இல்லை காலையில் நண்பா எதுனால ஃபஸ்ட்டு MT சூஸ் பண்ணீங்க? நான் MT சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசனு அதில் மைலேஜ் நல்லாயிருக்கு. MTயில் நான் டியூப் 250 வச்சுருந்தேன், அது 27 30 அப்படி கொடுத்துட்டு இருந்துச்சு. அதோடு தான் சரி MT எடுப்போமேனு MT எடுத்து. MTயில் நல்லா மைலேஜ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பையன் தங்கமாக தரையான். ஸோ 45 50 வரை எதிர்பார்க்கலாம். பைபாஸ் பண்ணால் 50, சிட்டிக்குள்ளே ஓட்டினா 40லேருந்து 45 தெரியும். ஸோ அதுக்காண்டி தான் நான் எடுத்தேன்.
மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எம்டி அது குறை சொல்லவே முடியாது. யமஹான்றது ஒரு பிராண்டு, அந்த பிராண்டுனாலே மைலேஜ். ஸோ மைலேஜ் வந்து எம்டியாக இருக்கட்டும் R15 இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே நல்ல மைலேஜ் தான் கொடுத்துட்ருக்கு. நம்ம வந்து இந்த வண்டியை வச்சு அடுத்து ஒரு மைலேஜ் வீடியோ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து ப்ரைஸ் வைஸ் என்ன நினைக்கிற? ப்ரைஸு இந்த 150 செக்மெண்ட்டுக்கு ரேட்டு கூட தான். நான் ரேட்டு கூடனாலும் நான் எடுத்த ரேட்டில் வந்து ஜிஎஸ்டி டவுன் ஆச்சு. ஜிஎஸ்டி டவுன் ஆகும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாச்சா, சரி இந்த ரேட்டில் எடுத்தால் தான் நமக்கு செட் ஆகும்னு நினச்சேன். ஸோ ஆமாங்க, நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு 150 செக்மெண்ட்டில் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கிட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து காசு கூட தான். பட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மைலேஜ் தருது, லுக்கு இருக்குது, ஒரு 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 ஃபேன் பேஸே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால ஸோ நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு ஒரு 150 செக்மெண்ட்டில் வந்து நல்ல பவர் அண்டு மைலேஜ் தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எம்டி சூஸ் பண்ணலாம். அண்டு சரிடா, இப்போ வந்து எம்டி எடுக்கிறது மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் தான் எடுப்பாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளோவா காசு இருக்காது. எம்டி எடுத்துக்கோங்க தாராளமாக. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் 50 மைலேஜ் வரும். தட்டி ஆளை கூப்பிட்டு பறந்து போகலாம் நீங்கள் பாட்டு. ஸோ இதுலேருந்து நீ வந்து ப்ளஸ்ஸாக பார்க்குறது எது, மைனஸாக பார்க்குறது எது? வண்டியே ப்ளஸ் தான். எல்லாமே குறை சொல்லவே முடியாது. இதில் குறை சொல்ல வேண்டியது ஒன்றா அந்த ரேடியேட்டர் ஃபேன் தான் போயிருன்றாங்க. நான் இன்னும் அந்த சிக்கல் அனுபவிக்கும் போது தான் என்னோட குண்டி வெளி தெரியும். டிப்ரெஷன் வந்து அப்பப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுறா, சரக்குன்றான், குண்டின்றான், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறான். ஸோ ஆமாம், நான் அப்போ சொன்ன மாதிரி தான். சரி, ப்ளஸ்ன்னு என்ன சொல்லுவேன்? இப்படி ஒன்று சொல்லி போட்டுற ப்ளஸ் நான் வேண்டாம் சொல்லுவேன். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்படையதல்ல. ப்ளஸ்னா லுக்கு தரமாக இருக்குது. அந்த கண்ணு தான் எல்லோரும் RC 200 எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதில் மைலேஜ் இல்லை, அதுலேயும் கண்ணுக்காண்டி நினைப்பாங்க. இப்போ எம்டிலையுமே கண்ணு தரமாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால் லுக்கு தரமாக இருக்கும். அதே மாதிரி 150 செக்மெண்ட்டுக்கு தரமான பவர் கொடுக்கும். நம்ம இப்போ வந்து எம்டியை வச்சு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம சொன்ன மாதிரி தான். ப்ளஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். ஒரு 150 சிசியில் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 200 செக்மெண்ட்லேயே இப்போ காம்படிட்டராக இருக்கான். பட் அதுக்குன்னு 200 அடிச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாம் ஒரு நாள் அந்த வீடியோ பண்ணுவோம். நம்ம வந்து சொல்ல வேணால் செஞ்சு காமிச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அண்டு மைனஸ் வைஸ் பார்த்தா சீட்டு, ரேடியேட்டர் ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் மறந்தே போய்ட்டேன். எம்டியில் வந்து அதிகமாக போகிறது வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் தாங்க. நீ அது இப்போ வரைக்கும் நீ எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்க, செயின்ஸ் ப்ராக்கெட் எத்தனை மாற்றிருக்க? இப்போனா நம்ம வண்டி எடுத்து 2 மாதம் தான் ஆகுது. இப்போ நான் ஒரு 9000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும். இன்னும் செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்ற வேண்டிய நிலமை வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் பக்கம் ரெடி ஆயிடுச்சு வண்டி. எப்படியும் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்ற வேண்டிய இவன் வந்து அதிகமாக ஓட்டாதனால மேபி அவனுக்கு தெரில. மெயினாக அவங்கள பொறுத்தது ஓட்டுறவங்க ஓட்டினாங்கன்னா சீக்கிரமாக செயின்ஸ் ப்ராக்கெட் போயிடும். நான் அவ்வளோ ஓட்ட மாட்டேன். ஆக்சுவலி நீ சொல்கிற மாதிரி ராவுன்ற தாண்டி மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் செயின் லூப்பிங் பண்ணிட்டு செயின் டைட் வச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக கொண்டு வந்தீங்கனாலே உங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 கிலோமீட்டர்லேருந்து இப்போ ஒரு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்கும். அதாவது அவங்க மெயின்டெனன்ஸை பொறுத்து. நான் எப்போயும் சொல்கிறது தான், ஒரு 300 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் வந்து செயின் க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து எம்டியை பற்றி சொல்லணும்னா உனக்கு சரி ஓகே இந்த எம்டியில் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எதை சொல்லலாம்? ஆக்சுவலி எம்டியில் வந்து ஒரு 150 சிசியில் வந்து சேஃப்டி வைஸும் சரி, லுக் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே அள்ளி தெளிச்சிருக்கான். பட் இதுக்கும் உனக்கு என்ன இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறது எதை சொல்லுவேன்? அப்படி நான் நினைக்கிறது வந்து சீட்டு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். பின்னாடி பாரு பில்லியன் வந்து சீட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகாது கண்டிப்பாக. அதே மாதிரி பேக்கில் உட்காந்துருக்கவங்க பிடிக்க முடிய மாட்டேங்குது. பில்லியன் வந்து எதையும் பிடிச்சிக்க முடியல. இப்போ நம்ம வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு போனோம்னா மேக்ஸிமம் நம்ம ஷோல்டர் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம வேறு யாராவது கூப்பிட்டு போனோம்னா அவங்க வந்து பிடிக்க முடியாமல் பின்னாடி சாய்ஞ்சு விழுகிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம சோலோவாக ஓட்டினாலும் நமக்கு வந்து சீட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. அந்த சீட்டு கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்எஸ்லலாம் இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி வரும்போதே சீட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதில் அப்படி இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ ஜெல் சீட்டு மாற்றினா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜெல் சீட் மாற்றலைன்னா பேக் பெயின் ஒரு மாதிரி சீட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து பில்லியன்ஸ்க்கும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க கைப்பிடிக்கிறதா இருக்கட்டும், சீட்டு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுங்க. இதோட எல்லாமே வெயிட்டே இதில் ரொம்ப கம்மி தான். ஒரு 150 to 160 கிலோ தான் இருக்கும் வெயிட்டு. ஸோ இந்த வெயிட்டுக்கு என்னென்ன வந்து டிசைன் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் இதெல்லாம் மாற்றினா இன்னும் நல்லா
ஆயிடுச்சுடி, உன் கை வீங்க போகுது, ஷூ எறும்பு அது. காத்துக்கடியில் உட்காந்தா இதான் காய்ஸ் பிரச்சனையே. ஆக்சுவலி அவனை கடிச்சது வந்து ஷூ எறும்பு. இந்த இருங்க உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த எறும்பு தான் அவனை கடிச்சிச்சு, ஷூ எறும்பு. தலைவன் கடிச்சானா பனியார மாதிரி. இடம்லாம் கொஞ்சம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தாங்க. போகிற இடத்துலலாம் இந்த சாப்பிட்டு அப்படியே கீழே போடுறது. ஸோ இந்த இயற்கையை நம்ம தான் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஆக்சுவலி உனக்கு எறும்பு கடிச்சிருச்சுங்க, செவந்துருச்சு. விட்டுரு ஒன்றும் பண்ணாது, விட்டுரு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பனியார மாதிரி வீங்கிடும் கண்டிப்பாக. விட்டுன்றியா அதுக்கு வீங்கும் போது தான் தெரியும். தேய்ச்சி நான் வேண்டாம், உனக்கு வலிக்கும், விட்டுரு அப்படியே. கொடூரமாக இருப்பாங்க. அரச மரத்துக்கு அடியில் மட்டும் உட்காந்தா இந்த ஒரு பஞ்சாயத்து தான். ஆமாம், இது அரச மரம் இல்லடா, ஆலமரம்டா. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கோம், இது அரச மரம்ன்றான். அந்த இலையை பார்த்தா லைட்டாக அப்படி தான் இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி சொல்லுவேன். தொங்குறத பார்த்தா தான் ஆலமரம்ன்றது ஞாபகத்துக்கு வருது. விழுதுகள் என் கண்ணு முன்னாடி ஒன்றுமே இல்லை. சரி, எம்டியை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சும்மா ஜாலியாக எடுத்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்த விட்டு நாங்கள் சீக்கிரம் போகணும், இல்லைன்னா நாங்கள் எங்களை கடிச்சு நல்லா குண்டாக்கி விட்டுறோம். அதனால் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ வீடியோ எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணிக்கோ, உங்களுக்கு தெரிஞ்சது வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரபலமானவங்க கிடையாது, நாங்கள் இப்போ தான் ஆரம்பித்து வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் போக அப்டேட் பண்ணிப்பேன். அதே மாதிரி நம்மளும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக வந்திருக்கேன், அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இவன் வண்டி எடுத்து இவனோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்கள் எதுவும் ஸ்கிரிப்டடாக பேசலை, இதுதான் பேசணும்னு. நாங்கள் ஃப்ளோவில் என்ன பேசுகிறோமோ அதுதான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. என்னோட இன்னொருத்தர் இருக்கான், தீவிர பக்தன் கிஷோர்னு ஒருத்தர் இருப்பேன். அவன் வந்து வரல, ஒரு நாள் வருவேன். அவனை ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டு வரோம். நாங்கள் அந்த வீடியோவில் காமிக்கிறோம். நாங்கள் 3 பேர் ஸ்கூலில், நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா. 3 பேர் ஆக்சுவலி இவன் வந்து என் கிளாஸ்மேட்டு. ஸோ நாங்கள் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 வருஷமாடா, 6 வருஷம். ஆமாம், 6th ஆக்சுவலி நாங்கள் ஒரு 6 இயர்ஸாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 6th 12th வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். வடமலையான் ஆக்சுவலி ஒரு வந்து ஜெராக்ஸ் மிஷினில் வேலை பார்க்குறேன். ஜெராக்ஸ் மிஷினில் அது பேர் RITடா. அது ஏதாவது எக்ஸ்ரே எடுப்பாங்களே, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டு. நான் வந்து ஜெராக்ஸ்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் எனக்கு அந்த ஒரு பேப்பர் இழுத்துக்கிட்டே போதுங்க. நானும் இப்போ தான் முடிக்கிறதுன்னு பார்க்குறேன், ஒரு அளவு முடிக்க முடியும். நம்மளுக்கு அந்த ஒரு பேப்பர் தான் இருக்குது. அந்த ஒரு பேப்பரை முடிச்சிட்டோம்னாலே சீக்கிரமா வீட்டுக்கு தெரிஞ்சால் செருப்புட்டு அடிச்சு போடுவாங்க. அம்மாட்டுக்கா தெரிஞ்ச அம்மாவுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணி நினைக்கிறேன். அம்மா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரோஷன் வந்து ஒரு அரியர் வச்சுருக்கான், என்ன ஏதுன்னு பார்த்து விடுங்க. அதுக்கப்புறம் இந்த தெரிஞ்சு டாக்டர் ஆவானா, அது எக்ஸ்ரே ஜெராக்ஸ் எடுக்க போவானான்றது கண்டிப்பாக போயிடுவேன் காய்ஸ். என்னை எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுக்கிறது டிப்ரெஷன் சொல்லி எனக்கு ஜெராக்ஸ் வந்துருச்சுங்க. நான் கண்டிப்பாக ரேடியோ இமேஜின் முடிச்சிடுவேன். ஸோ முடிச்சுட்டு பார்ப்போம். நமக்கும் சில பல ஜெராக்ஸில் எடுக்க வேண்டியது இருக்குது. நண்பன் டேப் எடுப்போம். இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்புறம் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தாராளமாக வந்து சொல்லுங்கள். அன்பா முடிச்சுக்கலாம் காய்ஸ். பை. ஸோ அது மாதிரி பார்த்து சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க, ஃபாஸ்ட் ரைட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.